விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு தான் பேசுறான். விஜய் போட்டோ டிவிக்கோட கட்சி இது வச்சுக்கிட்டு தான் பேசுறான். இந்த காலையில ஒருத்தன் போடுறான், அவர் வாக்கிங் போடுறதை எடுத்து போடுறான். அவர் போட்டிருக்கிற பாக்ஸர் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு, அவராவது பரவாயில்ல. லோக்கல்ல போயஸ் கார்டன்ல வாக்கிங் போகும்போது எல்லாருமே ஷார்ட்ஸ் போட்டு தான் நடப்பாங்க. சில பேர் டூர்ன்னு சொல்லிட்டு பேக்கை மாட்டிக்கிட்டு வெளிநாட்டுல போய் ட்ரௌசர் போட்டு சுத்திட்டு இருக்கிறான். அதுவும் எது டால்பின் போட்ட ட்ரௌசர். அது சுரான் கூட எடுத்துக்கலாம். சுறா ஞாபகத்துல போட்டதா கூட எடுத்துக்கலாம். நான் அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன். அண்டர்வேர் போட்டு கத்தி படத்துல இருக்கிற டெம்ப்ளேட்லாம் என்னால கொண்டு வந்து நிக்க முடியும். என்ன கத்தி படத்துல ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சு பேசின அந்த சீன்லாம் எடுத்து போறதுலாம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு தான் இங்க தயாரா இருக்கிறாங்களே தவிர, அதான் நான் சொல்றேன், இங்க அரசியல் பேசுறதுக்கு விஜய் ரசிகர்கள் இன்னும் தயாராகவில்லை. அவங்க ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு அபியூஸ் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க. தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பாலிடிக்ஸ். போராட்டத்துக்கு உள்ள வந்துட்டு என்னங்க அநியாயமா இருக்கு, எங்களை போராட வைக்கிறாங்கன்றா. டேய், நீ வந்ததே போராட்டத்துக்கு தான்டா, ஆர்ப்பாட்டத்துக்கு தான் நீ வந்திருக்கிற. அதை பண்ணிட்டு போவே இல்ல எங்களை போராட வைக்கிறாங்க. குடிக்க தண்ணி யாரு ஏற்பாடு பண்ணணும்? பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, இஷ்டத்துக்கு வாயில வர்றதெல்லாம் பேசுறது, அப்புறம் அழுவ வேண்டியது, கதற வேண்டியது, கத்த வேண்டியது. இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு லயலா மணில இருந்து ஆரம்பிச்சு இன்னும் நிறைய பேர் இதுக்கு முட்டு கொடுக்கறது. எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி வருது? ஒரு தாதா சாஹிப் விருது வாங்கின ஒரு நபரை நீங்க கொண்டு வந்து எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க. அதுக்கு முட்டு கொடுக்கறது கட்சியில இருந்து 2 பேர் ட்வீட் வேற. வெக்கமா இல்ல? நீ தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கிருவ? பாப்போம், பாத்துருவோம். தமிழ்நாட்டுல எப்படி நீங்க வாக்கு வாங்குறீங்க, எப்படி நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. இதுல வேற அவர் வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாரு ப்ரோ. அவரு வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாரு ப்ரோ. ஆமா, ஓட்டு வேணும்னா நீ கஷ்டப்பட்டு தான் நின்னாகணும். கஷ்டப்படணும், உழைக்கணும், மக்களுக்காக நிக்கணும், வேர்வை சிந்து. ஏன் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நிக்கல? உங்களுக்கு மட்டும் ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணுமா? என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? என்ன பண்ணிட்டீங்க அப்படி? வா கணேஷ். வணக்கம் சார். மேடம் சிப்சி, அசோக் சார், டைகர் சார், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை ப்ரோ, நேற்று பண்ண செயல் தான் ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டதும் இல்லாமல் மன்னிப்புன்னு கேட்டு முடிச்சிட்டா தெளிவாக சொல்கிறாரு அந்த வீடியோவில் வந்துட்டு. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது, என்ன அஜெண்டாவில் தான் பண்ணிருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஏன் கேஷுவலாக அந்த பேர் விஜய்னு பேர் வராதா வாயிலேருந்து? தம்பி டுமில் கேக்குதா? கேக்குது. உங்ககிட்ட பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விலாம் கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா 2 சைடும் தப்பு இருக்கு. ஓகேவா? நீங்களும் தான் பண்றீங்க. என்ன பண்ணோம்? நீங்களும் வந்து விஜய் ஃபேமிலி அபியூஸா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. மனசாட்சி சொல்லுங்க. நான் எந்த கட்சியில கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கிற தம்பி? சார் அதான் சொல்றேன், கட்சி வச்சிருக்கனால எந்த கட்சியில இருக்காங்க? அப்பதான் உங்களுக்கு என்ன பேச விடுங்க, பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சரி பேசு. ஓகேவா? ஓகே. இந்த ஃபைட் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் விஜய் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எங்களுக்கு நிகர் நீங்க கிடையாது. என்ன நீங்களே கொண்டு வந்து விஜய் கொண்டு வந்து ரஜினிக்கு ஈக்குவலா கொண்டு வந்து பாத்தீங்களா? மறுபடியும் இன்டரப்ட் பண்றீங்க. இல்ல இந்த விஜய் ரஜினி ஃபைட் ஓடிட்டு இருக்குல்ல, நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஓகே இந்த ஃபைட் ஓடிட்டு இருக்குல்ல, இத வந்துட்டு நாங்க வந்து விஜய்னா கட்சி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கிட்டத்தட்ட 70% ஸ்டாப் பண்ணிட்டானுங்க பசங்க. யாரு? அது உங்களுக்கே தெரியும். நேத்து சரோஜாதேவிக்கு போட்ட ட்வீட்ல கீழ ஃபுல்லா டெத் அபியூஸ். யார்? ரஜினி பண்ணவே இல்லையா மேம்? மேல போடுங்க. இல்லங்க மேம். இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு நீங்க எதுமே டிஎல்ல பார்க்கல. அந்த ஐடிஸ்லாம் எங்களுக்கு யாருனே தெரியாது. அது வந்து டிஎம்கே ஐடிஸ் மேம். அது டிஎம்கே ஐடிஸ் மேம். அது விஜய் ஃபேன். அவங்களுக்கு விஜய் டிவிக்கு பிடிக்காததுனால இந்த டயலாக கேட்டு காது புடிச்சு போச்சு. நீங்க தான் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு இல்ல. சரி ஓகே விடுங்க மேம். சரி ஓகே மேம், நான் கப்டன் பேசிட்டு கிளம்பிடுறேன். கப்டன் இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. நாங்க மேக்ஸிமம் கம்மி பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணியாச்சு. உங்களுடைய கட்சி நீங்க சொல்லுங்க என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன்லாம் ஒண்ணுமே இல்லடா. பேசுற பேச்சுக்கு வாயில வாங்கிட்டு போக போறீங்க, அவ்வளவுதான். சொல்யூஷன் வந்து 2026 எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தான். அதுதான் சொல்யூஷன். டுமில்
இல்ல கபிலா, நீங்க பண்றது தப்பு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு பண்ற தப்பு உங்களுக்கு புரிஞ்சாதானே? நீங்க பண்ற தப்பு மட்டும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. படிச்சிருக்கியா? சரண மேடம் ஒரு நிமிஷம். இதே நீங்க கேட்டீங்க மேம், கேள்வி கேட்ட இதேதான் விஜய் ஃபேன் சொல்றாங்க. நீங்க பண்றதா அவங்க பண்றா சொல்றாங்க. அப்புறம் எப்படி இது கரெக்ட் மாதிரி ஓடிட்டே இருக்கு? நீ தயவு செஞ்சு யாராவது ஒருத்தனை கூட்டுருவாயா? துமில நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்றேன் கேளு. இந்த டெத் அபியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சது நீங்க. விஜய் ஸ்டைல்ல சொல்லும்னா விதை நீ விதைச்ச 2026 நீங்க அறுவடை பண்ணுவீங்க. இல்ல கபிலா, நீங்க ஃபேமிலி பேஸ் பண்ணவே கிடையாதா? அப்ப நான் ஒரு கட்சி அப்ப நான் பேசுறதும் இங்க இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கு பேசுறதும் உனக்கு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறதும் ஒண்ணு. எக்ஸாக்ட்லி அததான் சொல்றேன். இல்ல இப்படி பொறுப்பு வாங்கினவங்க யாரும் அபியூஸ் பண்ணலையே. இப்ப அடிச்சு சொல்றேன், பொறுப்பு வாங்கினா யாரும் அபியூஸ் பண்ணல. பொறுப்பு வாங்கினா யாரும் அபியூஸ் பண்ணல. அடிச்சு சொல்ல முடியும். கேக்குறது மட்டும் பஸ். கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்னா என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. இங்க பாருங்க, பொறுப்பு வாங்க எங்க பசங்க அபியூஸ் பண்ணல. ஓகேவா? நீங்க திருப்பி இந்த பழைய நாட்டை எடுத்து வர வாழைப்பழ கதை மாதிரி கொண்டு போக கூடாது. டிவிக்கு மெம்பரே கிடையாது ப்ரோ. நான் டிவிக்கு மெம்பரே கிடையாது. இந்த ஃபைட்டை என் பண்ற என்ன சொல்யூஷன் தான் கேட்டேன். இருக்கா இல்லையா? இல்லைன்னா கிளம்புறேன், அவ்வளவுதான். என்ன சொல்யூஷன்? இவரு உட்காந்து இவரு தப்பு பண்ணிட்டு போறா, நாங்க சொல்யூஷன் சொல்லணுமா? இல்ல புரியல. ஊரா விட்டு நெய்யா தப்பு ரெண்டு சைடும் இருக்குது. தப்பு ரெண்டு சைடும் இருக்குது. எங்க சைடு மட்டும் இருக்கு நீங்க சொல்லாதீங்க. தப்பு உங்க சைடா மெயினா இருக்குது. இங்க பாரு ஒரு நிமிஷம் இருக்கு. ராஜ்மோகன் டிவிகே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு நேர்காணல்ல அங்க அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியை நெறியாளர் கேட்கிறாரு. நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்றா பரவாயில்ல. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நீ ரஜினிகாந்த் என்ற பெயரை உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? அது முதல்ல எனக்கு சொல்லு. எனக்கு எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இல்ல அவரு பேசின தப்பு தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவரு அன்வான்டா ரஜினி சார் நேம் எடுத்துக்க கூடாது. அது தப்பு தான். அன்னைக்கு எடப்பாடியை பத்தி ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் உள்ள அங்க பேசும்போது அது வைரல் ஆகி அபிஷியலா ஆதவ் அர்ஜுனா ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்டார்ல. அதே மாதிரி ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிப்பு கேட்டாரு. அந்த வீடியோ வந்துச்சு, பாக்கலையா நீங்க? மன்னிப்பு கேட்டாரு சொல்லியா? ட்வீட் போட சொல்லு. மன்னிப்பு கேட்டாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா? லயோலா மணியே டிவிகே ரமேஷ் என்னத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க போயிட்டு? அப்ப நீங்க ப்ரோ ராஜ்மோகன் மன்னிப்பு கேட்ட வீடியோ பாத்தீங்க. அப்ப உங்க கட்சியோட கொள்கை நீங்க உங்க கட்சி தலைவர் சொல்லிதான் இதை நீங்க எல்லாம் செய்றீங்க. இந்த நடிகரை டெத் அபியூஸ் பண்ணுங்க, இந்த நடிகரை டெத் அபியூஸ் பண்ணி அவர் சொல்லிதான் செய்றீங்களா? அதுக்குதான் ரெண்டு பேரும் we stand with ராஜ்மோகன்னா அவன் பண்ணது கரெக்டான அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவர் சொன்ன இருங்க நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ராஜ்மோகன் சார் தப்பு பண்ணாரு. அதுக்கு சாரி கேட்டது கேட்டீங்களா இல்லையா? டேய் துமில, அந்த வீடியோவை வக்கு இருந்ததுன்னா திராணி இருந்ததுன்னா நான் கேக்குறேன், ஓப்பனா கேக்குறேன். டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரோ இல்ல மத்த பொறுப்புல இருக்கக்கூடிய பொருளாளர் இருந்து எல்லாருமே கேக்குறேன். தைரியம் இருந்தால் ட்வீட் போட்டு அவர் சொன்னது சரி, நாங்கள் முழு மனதுடன் ஆதரிக்கிறோம் ட்வீட் போட சொல்ல பாப்பா. போடு பாப்பா. போட்டு நீ நீ நான் பேசுறது கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம் சின்ன பசங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்தியா முழுக்க 75,000 ரஜினி ரசிகர் மன்றம், தமிழ்நாட்டுல மட்டுமே 50,000 ரஜினி ரசிகர் மன்றம். ஒரு மன்றத்துல ஒரு ஆளுக்கு எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சுக்க. நீங்களாம் சும்மா பாப்பா என்ன உங்களுக்கு எல்லாம் எத்தனை பார்த்தவங்க நாங்க, புரியுதா? ஓகே பெருமை பேசிட்டீங்களா? இப்ப பாயிண்ட்க்கு வரலாமா? ராஜ்மோகன் கூட தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவர் சாரி கேட்டாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? புரியுதா? உங்க பெருமை எருமை மேல ஏறி போயிட்டு இருக்கு. அது உங்க கட்சியில இருக்கவங்க எருமை மேல. ப்ரோ ஒரு நிமிஷம். ராஜ்மோகன் சார் பண்ண தப்பு, அவர் சாரி கேட்டாரு. வீடியோட ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரி கேவலமான ஒரு பேச்சு பேசிட்டு அது என்னமோ தப்பே இல்லாத மாதிரியே ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துட்டு அதை பத்தி கவலையே இல்லாத மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி இது திருச்சி பேசுறாங்கன்னு. இது அரசியல் பக்கம். திமுக திருச்சி பேசுன எங்க திருச்சி பேசிருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, யாரு திருச்சி பேசினாங்க? அங்க பேசுனது ராஜ்மோகன். இவரு கேக்குறாரு, நெறியாளர் கூட ரஜினிகாந்த் பேரை இழுக்கல. இவர் எதுக்கு ரஜினிகாந்த் பேரை இழுத்தாரு? எதுக்கு எடுத்துக்காட்டு எடுக்கணும்? எதுக்கு நீ எடுத்துக்காட்டு? ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன். அஜித் குமார் அந்த இடத்துல அஜித் குமார் பெயர் ஒரு நிமிஷம் ரஜினிகாந்த் ஒரு நிமிஷம் நான் அட்ரஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார்ல. ஏன் அந்த இடத்துல விஜய்னு பேர் சேர்த்துக்கிட்டா நீ தப்பா சரியா சொல்லு? ஒரு நிமிஷம், ராஜ்மோகன் தப்பு தான். அதுக்கு சாரி கேட்டார். அந்த வீடியோ பாத்தியே இல்லையா? ட்வீட் போட்டு மன்னிப்புக்கு அதிகாரப்பூர்வமா மன்னிப்பு கேட்க சொல்லியா? வீடியோவே போட்டாரு, ட்வீட் போட சொல்ற. என்ன இது லாஜிக்? அவருக்கு போட்டாரு அவரு. வீடியோல கை கட்டி மன்னிப்பு கேட்டாருயா? அது நீங்க இதெல்லாம் காலகாலமா நீங்க கையை கட்டி மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை தாண்டி என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க தலைவரும் அதான் பண்ணாரு. உங்க கொள்கை பரப்பு செயலர் அவரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு.
இல்லையா ஒவ்வொரு தப்பா ஒண்ணு பண்ணுவீங்க, அப்புறம் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுருவீங்க, நாங்க விட்டுருணும். உங்களுக்கு டெத் அபியூஸ்ன்றதே சாதாரணமா போயிடுச்சு. யோ அவர் டெத் அபியூஸ் எல்லாம் பண்ணலையா? அவருக்கு இல்ல பிடிச்ச புரியல. ஆக்டரே வந்து ரஜினியா? ராஜ்மோகன் சாருக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபர்ஸ்ட் ரஜினி தான். அவரு ரஜினி ஃபேன், விஜய் ஃபேனே கிடையாது. இல்ல டுமில தெளிவா தான் பேசுறியா இல்ல மத்த ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி இல்ல ஏதாவது போட்டுட்டு பேசுறியா? யோ அவர் ரஜினி ஃபேன் உங்களுக்கு தெரியாதா ராஜ்மோகன்? இல்லையா காரிய சாதகி பச்சோந்தி நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன் நேரத்தை மாற்றிக்கொள்ள நபர் தான் ராஜ்மோகன். ரஜினி ரசிகர்னா எந்த ரஜினி ரசிகன் வாயில வந்து ரஜினியை டெத் அபியூஸ் பண்ணி யார் பேசுவா? என்ன பேசுற நீ? விஜய் ரசிகன் நீ விஜய் டெத் அபியூஸ் பண்ணி நீ பேசுறிய? நீ அஜித் ரசிகன் அஜித்தை டெத் அபியூஸ் பண்ணி அவன் பேசுவானா? இல்ல சூர்யா ரசிகன் சூர்யாவை டெத் அபியூஸ் பண்ணி பேசுவானா? என்ன பேசுற நீ? அறிவு இருக்கா? அவரு என்ன கான்டெக்ட்ல பேசினா அந்த வீடியோல போட்டிருக்காரு, அதை ஃபர்ஸ்ட் பாரு. அவர் வந்து ரஜினி சாரா அந்த மாதிரி டீமிங் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வீடியோ பாரு, அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காருல, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பேசுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தம்பி முதல்ல நீ வீடியோ பாரு. நம்ம எதுக்கு திரும்ப எடுத்துக்காட்டு கொண்டு வரணும்? அதாவது ஒரு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் யாரை உதாரணம் கொண்டு வருவேன்? அப்துல் கலாம். கரெக்டா? எதுக்கு நீ எடுத்துக்காட்டு, எதுக்கு நீ எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்த? இறந்தவர்கள் லிஸ்ட்ல வந்து நீ இறந்தவர்களோட பேரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, உயிரோட இருக்கிற நபரை நீங்க கொண்டு வரனா உனக்கு எவ்வளவு தெனா விட்டு நெஞ்செழுத்தம் இருக்கும் உனக்கு. ஓகே ப்ரோ, இப்படியே போயிட்டு இருந்தா எண்டு கார்டே கிடையாது. இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான் மாத்தி மாத்தி. ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் இன்னொருத்தர் அப்படி கூல் ஆகி போக முடியும். தண்ணி குடிக்கணும், போகணும், தண்ணி குடிக்கணும். செவனேன்னு உட்காந்துக்கிட்டு கூலி படத்தை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ரஜினி ரசிகர்கள் வம்பிழுத்து நேத்து பேசினாலதான் அதிகமா நேத்து போய் பாரு ஃபுல்லா ராஜ்மோகனை போட்டு திட்டி எல்லா ரஜினி ரசிகர்களும் போட்டாங்க. நீங்க என்ன போட்டீங்க? ரிப்புன்னு போட்டீங்க. அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு வச்சிருக்கோம், அவங்க ஒய்ஃப்க்கு எவ்வளவு வச்சிருக்கோம், அவங்க கிட்ஸ்க்கு எவ்வளவு வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? அழகா என்ன பண்ணோம்? இப்ப என்ன பார்லிமெண்ட் போட்டீங்க? ஆர்பி டாக் யாரை போட்டீங்க? நீங்க தான் போட்டீங்க, ரஜினி ஃபேன்ஸ் போட்டீங்க. ரஜினிக்கு உட்காந்து டெத் அபியூஸ் பண்ணி போட்டது யாரு? மேல ஷேர் பண்ணிருக்கிறேன் ட்வீட் போய் பாரு. அது என்ன பதில் சொல்ல எனக்கு. எவ்வளவு கேவலமான மனநிலைடா உங்களுக்கு. அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு, அவங்க வைஃப்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ராஜ்மோகன் சார் வைஃப்க்கு. நீங்க ரிஸ்டார்ட் போட்டு வச்சிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ரெண்டாவது மாநாடுக்கு வந்துட்டீங்கடா, இன்னமும் உட்காந்து டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடா, ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கடா. உங்களை தற்கொலை குட்டி பசங்க பாப்பான்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றது குழந்தைங்கடா, குழந்தை. உங்களை குழந்தைன்னு சொல்றதா வேற என்ன சொல்ல முடியும்? பால் டப்பா தான் வாங்கி கொடுக்க முடியும் உங்களுக்கு. ப்ரோ என்னோட क्वेश्चन என்னன்னா, எதுக்கு ராஜ்மோகன் ரிப்டாக் போட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ராஜ்மோகன் ரஜினி பத்தி உள்ள இழுத்து பேசினாரு? நீ அதுக்கு பதில் சொல்லு. ரஜினி சார் அவர் டீமின் பண்ணவே கிடையாது. அவர் வந்து அஜித் குமாரும் இறக்கலாம், ரஜினி சாரும் இறக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி லெஜெண்ட் ரஜினி சார்னு சொன்னாரு. புரியுதா? இல்ல இல்ல வார்த்தையை நல்லா மறுபடியும் சொல்றேன், வேணா ஆடியோ வேணா ப்ளே பண்றேன். நீ இதுக்கு இந்த மாதிரி முட்டு கொடுக்கறதா இப்ப நீங்க ப்ளே பண்ணுங்க. இல்ல ப்ளே பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளே பண்ணுங்க. ஏன் நீ பாக்கலையா டீல? நான் பார்த்தேன், எனக்கு வந்து அந்த மாதிரி தோணல. நீங்க சொல்ற மாதிரி சத்தியமா டெத் அபியூஸ் மாதிரி தோணல. அப்படியா? பாலிமருக்கு மட்டும் அப்படி தப்பா தோணிடுச்சோ? பதில் சொல்லு. சரி, அதுதான் தப்புன்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ளே பண்றேன், கேட்டுக்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. வாண்டடா வண்டியில ஏறுறேன். என்னப்ப Bluetooth mode. Connected. ஒரு நிமிஷம்பா. அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். இறந்து போனவருடைய டீடைல சொல்றேன். இறந்து போனவருடைய அவருக்கும் சேர்த்து வேலை. அதாவது இறந்து போனவருடைய பேரு தியாகராஜன், இறந்து போனவருடைய பேர் ரஜினிகாந்த். எதுவா இருந்தாலும் அந்த டீடைல என்கொயர் பண்ண வேண்டியது என் கடமை. எப்படி சொல்லு ப்ரோ? அந்த ஆடியோ ஃபுல்லா போடுங்க. கான்டெக்ஸ்ட் புரியல, என்ன ஃபுல்லா போடுங்க, ஃபுல்லா போடுங்க. எனக்கு இந்த வேர்டுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. இறந்து போனவர்கள் அஜித் குமார். அதான் சொல்றேன். இருங்க எதுக்கு அங்க பாஸ் பண்ணிக்கணும்? அந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லா போடுங்க. ப்ரோ ஃபுல்லா போட்டுங்க, எனக்கு புரிஞ்சுப்பேன்ல. சொல்ல விடு. இப்போ என்ன அந்த
வெங்காயம் இப்ப சொல்ல விட்டா மட்டும் நீ என்ன உட்காந்து முட்டு கொடுத்துருவேன் வரேன் இரு. ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா போடுங்களேன் ப்ளீஸ் எனக்காக. நான் சொல்றேன் அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். இறந்து போனவருடைய டீட்டெயில சொல்றேன். இறந்து போனவருடைய பேர் அஜித்குமார், அவருக்கும் சேர்த்து வேலை. அதாவது இறந்து போனவருடைய பேர் தியாகராஜன், இறந்து போனவருடைய பேர் ரஜினிகாந்த், எதுவா இருந்தாலும் அந்த டீட்டெயில என்க்ளோஸ் பண்ண வேண்டியது என் கடமை. அவருடைய பேர் அஜித்குமார், அவருக்கும் சேர்த்து வேலை. அதாவது இறந்து போனவருடைய பேர் தியாகராஜன், இறந்து போனவருடைய பேர் ரஜினிகாந்த், எதுவா இருந்தாலும் அந்த டீட்டெயில என்க்ளோஸ் பண்ண வேண்டியது என் கடமை. அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஏன் ப்ரோ ஸ்டாப் பண்றீங்க? எங்க ஸ்டாப் அதுக்கடுத்து ஒரு 10 அதான் இறந்து போகுது கடமைன்னு சொல்லிட்டு நேத்து ஷேர் பண்ண வீடியோ தான் நான் ப்ளே பண்ணேன். எங்க நான் ஸ்டாப் பண்ணேன்? இல்ல அப்போ யூடியூப் ஃபுல் இன்டர்வியூ வீடியோ உங்ககிட்ட கிடையாதா? நீங்க இந்த கான்டெக்ஸ்ட் வச்சு தான் வந்து முடிவு பண்ணிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது? நீ எடுத்துட்டு வந்து போட யூடியூப் ஃபுல் கான்வர்சேஷன் எடுத்துட்டு வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீ எதை வைப்ப எனக்கு சொல்லு. நீ உயிரோட இருக்கிறவங்கள நீங்க இறந்தவர்களோட எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வந்து வைப்பியா? அறிவு இருக்கு அவனுக்கு? இல்ல ப்ரோ, அவர் பண்ண தப்பு. அவரு சாரின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன், இருங்க ஓகேவா? இன்ஃபேக்ட் அவர் தலைவர் ஃபேன் தான், அவர் விஜய் ஃபேனே கிடையாது. இந்த அப்படியே போற போக்குல நாங்களும் ரஜினி ரசிகரையா, எனக்கும் ரஜினி பிடிக்கும். இந்த கதையை வெங்காயத்துல எனக்கு ரஜினி பிடிக்காதியா? எனக்கு ரஜினி பிடிக்காது. அந்த ஆளுக்கு ரஜினி பிடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் ரஜினி பிடிக்க போகுது? பிடிக்காது, அது வேற விஷயம். நான் ஓப்பனா நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை சொல்லிட்டு போயிடுவேன். நான் முட்டு கொடுக்க மாட்டேன். யோ இங்க பாரு தம்பி, ஒரு விஷயம் உனக்கு சொன்ன புரிஞ்சுக்கட்டுமே. வேல்பாரி நிகழ்ச்சியில பாத்தில, யார் மனசையும் காயப்படுத்தாம, யார் இதையும் ஒருத்தர் குறை சொல்லாம அழகா வந்து பேசிட்டு போற அவரு எங்க? அவரு உட்காந்து கமெண்ட்ஸ்ல உட்காந்து டெத் அபியூஸ் பண்ற நீங்க உங்க கட்சி எங்க? இதுக்கு நீ வந்து முட்டு கொடுக்குற. இதுக்கு என்ன தீர்வு? நீங்களும் தானே தப்பு பண்ணீங்க. தப்பு முதல்ல எவன் ஆரம்பிச்சான்? யாரு முதல்ல கொளுத்தி போட்டான்? ஓகே, நான் முதல்ல சொல்றேன். இந்த பாரு, உங்க தலைவர் நல்லவரு, ஆனா அவர் ஃபேன்ஸ் ஆன நீங்க தான் ரொம்ப கேடுகட்டவங்களா இருக்கீங்க. தலைவர் மேல வைக்கிற பாசத்தை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி விஜய் மேல வன்மத்தை கட்டுறீங்க. அவரு நல்லவரு, நீங்க தான் மொத்தமானவனுங்க. சரி சரி சரி. இப்ப ராஜ்மோகன் ரொம்ப நல்லவரு, விஜய் ரொம்ப நல்லவரு, அப்படிதானே? நானும் உனக்கு சொல்றேன், விஜய் ரொம்ப நல்லவரு, ஆனா விஜய் ஃபேன்ஸ் கேடு கட்டவனுங்க. எப்படியா? விஜய் ரொம்ப நல்லவரு, விஜய் ஃபேன்ஸ் கேடு கட்டவனுங்க. டெத் அபியூஸ் ஏத்துக்கிறியா? மன்னிப்பு கேளு, மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. உங்களுக்கு அது ஒண்ணும் புதுசு இல்லையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. பண்ற தப்ப நீங்க அப்புறம் நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம். போட்டு மன்னிப்பு கேளுங்க. இல்ல எதையோ எக்கோ அடிக்குதியா? ஸ்டாப் பண்ணியா? டைகர் சிவா, ப்ரோ அப்ப கடைசி வரைக்கும் நீ பண்ண தப்ப நீ ரியலைஸ் பண்ண மாட்டே, அப்படிதானே சொல்ல வர? இல்ல கபிலன் டைரக்டா உன்கிட்ட கேக்குறேன், நீ பண்ண தப்ப ரியலைஸ் பண்ண மாட்டியா? இப்போ ஓகே கபிலன் ப்ரோ. இல்ல நீ இல்ல இப்ப கேக்குதா? நீ பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணவே மாட்டியா? வந்தியா அபியூஸ் பண்ணியா? கிளம்புடா. உனக்கு தம்பி பாரு, உங்களால அடுத்த ஆமையை விட்டாங்க. டேய் 250 கோடி வச்சிருக்கடா தம்பி. விஜய் ஃபேன்ஸால மன்னிப்பு கேட்க முடியாது இல்ல? விஜயோட கட்சியோட டிவிகே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அதிகாரப்பூர்வமா ட்வீட் போட்டு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? சரி ரைட்டு. நீங்க அரசியல்வாதிகளை வந்து இபிஎஸ் பத்தி பேசும்போதோ, அங்க வந்து மரியாதை இல்லாம ஒருமையில பேசும்போது அன்னைக்கு ஆதவ ஏன் ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்டாரு? யோ ராஜ்மோகன் கேட்ட மன்னிப்பு உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? அது மட்டும் பதில் சொல்லு. என்ன பொறுப்புல இருக்கிற டிவிகேல தெரியாது. சரி, ராஜ்மோகன் என்ன பொறுப்புல இருக்காரு கட்சியில, டிவிகே கட்சி? இவனுக்கு ஒரு ஃபார்மட்டே தெரியாது, யார் எப்படி சார்கேன்றதே தெரியாது. இது போய் இன்டர்வியூல இருக்கிறதா? இவர் இன்டர்வியூல போயிட்டு எங்கேயோ ஒன்னு சொல்லுவாரா? நீ கிளம்பு முதல்ல. இல்ல இல்ல தம்பி, எவன் மரியாதை கொடுத்து ஏத்துனது முதல்ல? மேல ஏத்துனே தப்பு உனக்கு. கேள்விக்கு மட்டும்
இரு டுமில், எனக்கு ஒண்ணு புரியல. உனக்கு கேள்வி கேட்கறோம் ரஜினி ரசிகனா தான் இருக்கணும். உனக்கு அஜித் ரசிகனோ சூர்யா ரசிகனோ தனுஷ் ரசிகனோ யார் கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? நான் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட மட்டும் பேசணும் வந்தேன் ப்ரோ. என்ன பீஸ் பண்ணிட்டு அதுக்கு முட்டு கொடுக்க வந்த நாய்க்கு என்ன மரியாதைங்க? அடிச்சு துரத்துங்க முதல்ல அவனெல்லாம். எப்ப பார்த்தாலும் 250 கோடி 350 கோடி என்ன பைத்தியமா அவனுங்கெல்லாம்? பைத்தியம் மென்டல் மென்டல். நீதான்டா கோடி கோடி பேசுறது டயர் ஒன்னா இருக்கும்ல. ரஜினி ஃபேனுக்கு தகுதி இருக்கு, உனக்கு தகுதி கிடையாதுல்ல. நீங்க பிரதீப் ரங்கநாதன் ஃபேனுக்கு வந்து போடணும் ப்ரோ. வேர்ல்ட் வைட் மார்க்கெட் எவ்வளவுடா அது சொல்றா. வேர்ல்ட் வைட் அஜித் மார்க்கெட் எவ்வளவுடா இப்ப சொல்றாரு. வேர்ல்ட் வைட் எவ்வளவுடா? ஹையஸ்ட் எவ்வளவுடா? ஜிபி எவ்வளவுடா? சொல்டா 7.3 மில்லியன். லியோ நீ சொல்லு. ஜிபி 2.6 மில்லியன். 2.6 மில்லியன். இவ்வளவுதான் நீங்க கிளம்பு. இவ்வளவுதான் நீங்க. வேற என்ன? யூடியூப் லைக் சொல்லியே அதை சொல்லு. சண்டை போடுறது தகுதி வேணும்டா. நான் ரஜினி ஃபேன் சண்டை போட்டுக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்றேன், புரியுதா? யூடியூப் லைக் விட்டு சொல்றேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 3 நாள் முன்னாடி கூட அஜித்தை உட்காந்து டெத் அபியூஸ் பண்ணி இங்க பேசினானுங்க விஜய் ஃபேன்ஸ். இப்ப ரஜினி ரசிகர் நான் உள்ள வந்து கேக்குறேன்னு வச்சுக்க, ஏன் நீ ஏன் கேக்குறேன்னு கேள்வி கேட்பியா? கபிலன் இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டதே அவன் பேசணும், நான் பேசணும். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும் வந்தேன், இந்த மாதிரி கிராஸ் டாக் வந்தா நான் பேச முடியாது. ஒண்ணு நம்ம பேசுவோம். இங்க பாரு, இது ரெக்கார்டிங் பேசு. நான் பெட் கட்டி சொல்றேன், நீ போகும்போது அபியூஸ் பண்ணி தான போற. ஃபர்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் காட்சி அடிச்சிட்டு வாடா, அப்புறம் பேசலாம்டா. நீ விஜய் காம்பென்ஸ் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்க. 250 கோடி ஒன்னும் அடிக்கல. விஜய் மர்சல் கலெக்ஷன் அடிக்கல, சிவகார்த்திகேயன் அமரன் கலெக்ஷன் அடிக்க துப்பு இல்ல, புரியுதா? நீ விஜய் மர்சல் அடிக்கணும், கோட் அடிக்கணும், லியோ அடிக்கணும். 600 கோடி இவங்களுக்கு தகுதி இருக்கு. ஜெயிலர் வந்துட்டானுங்க. ஓகேவா? நாங்க பேசிக்கிறோம், நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். வேற பாக்ஸ் ஆபீஸ் பக்கம் போறேன். எனக்கு அத மட்டும் சொல்லு. இப்போ நீ அஜித் ரசிகர்கள் கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் பக்கம் போறேன். வேறடா முதல்ல மனுஷனா சொன்னா. இல்ல ப்ரோ, நான் உன்கிட்ட கபிலன் உன்கிட்ட தான் பேசணும் வந்தேன். யாராவது ஒருத்தர் பேசணும்ல. உன்கிட்ட பேசணும், டிஎம்ல பேசணும். இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசணும் ப்ரோ. வந்து கபிலன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா நாங்க பாத்துட்டு இருப்போமா? பேசுறது என்ன தனியா பேச்சு? டெத் அபியூஸ் பண்ணிட்டு அதுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ரெண்டு பக்கம் நம்ம பொலிட்டிக்ஸ் பண்ண இருங்க. என்னடா தப்பு இருக்கு சொல்றா டேய். எஜிப்சி ஒரு நிமிஷம், சாரி டுமில ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணே பண்ணேன். உங்ககிட்ட பேசலாம். நீங்க கூலா பேசுங்க, ஐ அம் ஃபைன் வித் இட். இல்லடா, நீ நினைக்கிற மாதிரியே இங்க ராஜ்மோகன் செஞ்சது பேசுனது சரி அப்படின்னா எங்க ஒரு 2 விஜய் ரசிகரை கூட்டுருவா. கட்சியில பொறுப்புல இருக்கிற 2 விஜய் ரசிகர். ராஜ்மோகன் பண்ண தப்புன்னு தான் சொல்றேன். தப்பு தான் அவர் பேசினா. சாரி கேட்டாரு. சாரி கேட்டது ஏன் நீங்க வந்து மன்னிப்புல வராது கேட்டாரு ப்ரோ. அது மன்னிப்புல வராதா தம்பி? பத்தல டெத் அபியூஸ் பண்ணி அவர் சர்வசனமா போற போக்குல எனக்கு அது தப்பா தெரியல. ஒருவேளை ரஜினி ரசிகர்களுக்கு காயப்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வெரி சாரி அப்படின்ற ட்வீட் போடுங்க. ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கிற நீங்க ட்வீட் போட்டு மன்னிப்பு கேளு. என்ன தப்பு இருக்கு? செஞ்சது தப்புன்னு தெரியுதுல, அப்ப மன்னிப்பு ட்வீட் போட சொல்லு. என்ன தப்பு இருக்கு? சரி ஓகே, ஒரு நிமிஷம். அந்த மன்னிப்பு வீடியோ மட்டும் போட்டீங்களா? எல்லாரும் இருக்காங்களா லைவ்ல? இது மன்னிப்பு ஒரிஜினல் மன்னிப்பா இல்லையான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்களால போட முடியுமா? தில் இருக்கா? அது ஒரிஜினல் மன்னிப்பா இல்லையா? நீங்க அந்த வீடியோ போட முடியுமா? இப்ப உங்களால ப்ளே பண்ணுங்க. இப்ப என்ன உனக்கு அது ப்ளே பண்ண அவ்வளவுதானே? ப்ளே பண்ணு சொல்றேன் கிங்ஸ்லி. இல்ல கவுல்ஸ், அதெல்லாம் ஒரிஜினல் மன்னிப்புலாம் இல்ல. அதுல உட்காந்து அவன் உட்காந்து வேற யாரோ அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் மன்னிப்புலாம் கிடையாது. சரி, ஒரிஜினல் மன்னிப்பு தான். டேய் சரி டுமில், நீ விஜய் ஃபேன் தானே? சொல்லு ப்ரோ. நீ விஜய் ஃபேனா இல்லையா? சொல்லு. ஆமா விஜய் ஃபேன் தான். சொல்லு என்ன? சரி, அதே ஸ்டேட்மென்ட் நீ விஜய் நேம் யூஸ் பண்ணி சொல்லுவியா? இங்க ப்ரோ, நான் அவன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டேன். அவன் மன்னிப்பு கேட்ட கேள்விக்கு பதில் டுமில். நீ விஜய் ஃபேன் தானே? ராஜ்மோகன் சொன்ன அதே ஸ்டேட்மென்ட் விஜய் நேம் யூஸ் பண்ணி நீ சொல்லுவியா மாட்டியா? விஜய்க்கு சொல்லினா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறியா? நீ சொல்லுவியா மாட்டியா? எஸ் ஆர் நோ இதான் கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ. இந்த பாரு, ராஜ்மோகன் ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னான்ல. ராஜ்மோகன் பண்ண தப்பு தான்டா. ராஜ்மோகன் பண்ண தப்பு, அவ்வளவுதான். டுமில், நான் உன்கிட்ட கேக்குற கேள்வியே வேற. தப்பா சரியானலாம் கேட்கல. நான் உன்கிட்ட கேக்குற கேள்விக்கு பதில். சரியா? இப்ப ராஜ்மோகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். அந்த ஸ்டேட்மெண்ட்ல தியாகராஜன் அப்புறம் ரஜினிகாந்த் 2 பேரை யூஸ் பண்ணான். அந்த 2 பேரையும் எடுத்துரு. அந்த பேரை எடுத்துட்டு விஜய் நேம் அதுல ரீப்ளேஸ் பண்ணி ஒரு விஜய் ஃபேனா நீ சொல்லுவியா மாட்டியா?
இங்க பாருங்க, நான் அவர் பண்ண தப்பு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன கேள்விக்கு பதில்ரா. கேள்விக்கு பதில். நோ. சொல்லுவியா மாட்டியா? நீ ஒரு விஜய் ஃபேன் தானே? விஜய் நேம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ சொல்லுவியா மாட்டியா? எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் சார் பேசின தப்பு அவ்வளவுதான். டேய் நான் நீ அதுக்கு மேல சொல்லுவியான்னு கேட்டேன் நான். இது ராஜ்மோகன் எஸ் ஆர் நோ இல்ல, நான் உன்னை தான் எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேக்குறாங்கடா. உன்னை டீடைல் எதுவும் சொல்லல. ஸ்கூல் பக்கம் போறது தானே. என்ன சாகு அவன் எப்படி வேணா அவன் சொல்லிக்கிட்டான். அவன் ராஜ்மோகன் நம்ம கொடுக்க மாட்டோம். அவன் எப்படி வேணா ராஜ்மோகன் வந்து ரஜினி சினி கிங்ஸ் ராஜ்மோகன் வந்து ரஜினி ஃபேன் அவ்வளவு. அது தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொன்னில்ல நீ சொன்னில்ல அவர் பேசுனதை ப்ளே பண்றது தைரியம் இருக்கானு. ப்ளே பண்ணிட்டேன். கேக்குதா? எப்பா கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேச கேக்குது, ப்ளே பண்ணது கேக்கல. ப்ளே பண்ணது கேக்கல ப்ரோ. ப்ளே பண்ணது கேக்கல. சாரி என்ன ப்ளே பண்ணது கேக்கல. இல்ல கபிலன் கேக்கல. இப்பவும் கேக்கல. கேக்கல. ஏய் கிங்ஸ்லி அது ப்ளே பண்ணு. ஆடியோ வச்சிருக்கியா? ப்ளே பண்ணு. ஒரு 2 minutes போ. இவனை வச்சுக்கிட்டுலாம் பேசிட்டு இருக்கீங்க. இது போகும்போது அபியூஸ் பண்ணிட்டு தான் போகுது. இதுக்கு எஸ் ஆர் நோ கேள்வியே புரிய மாட்டேங்குது. இதுக்கிட்டலாம் ஏன் கம்ப்ளைண்ட் டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதெல்லாம் நல்லா விவரம் ப்ரோ. அவனுக்குலாம் நல்லா புரியும். நடிக்குது, பதில் சொல்ல மாட்டேங்குது. இதுக்கா புரியாது? இல்ல ப்ரோ, அங்கெல்லாம் புரியாது ப்ரோ. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ப்ரோ. அது போட்டுறேன். அந்த அந்த வீடியோ போட்டுறேன் ப்ளீஸ். சரி டுமிலே, நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ அதுக்குள்ள சொல்லு. டேய் பைத்தியம், கஷ்டத்துக்கும் புரியாததுக்கும் சம்பந்தமே இல்லடா. உளறாத சரியா? டுமிலே நான் அந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். டுமிலே நீ சொல்ல, கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல. நீ ஒரு விஜய் ஃபேனா? அதே ராஜ்மோகன் ஸ்டேட்மென்ட்ட ராஜ்மோகன் பண்ண தப்பு அவ்வளவுதான். ஓகேவா? உனக்கே தெரியும் தப்பு பத்தி நான் கேக்கல டுமில். ராஜ்மோகனை மறந்துறேன். இங்க வந்து எஸ் ஆர் நோ தான் கேள்வி. பண்ணானன்றத மறந்துரு. நான் உன்னை கேக்குறேன். நீ வந்து டிக் தான் பண்ணனும். டுமில் ப்ரோ ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चनலாம் நான் ஆன்சர் பண்ண முடியாது. விட்டுருங்க. ஒன்னு எஸ் சொல்லு இல்ல நோ சொல்லு. அவ்வளவுதான். சிம்பிள். டுமிலே சிம்பிள் தானே டுமிலே. ஒரு விஜய் ஃபேனா உன்னை கேள்வி கேக்குறேன் டுமிலே. ராஜ்மோகன் சொன்ன அதே ஸ்டேட்மென்ட்ட ஒரு விஜய் ஃபேனா விஜய் நேமை யூஸ் பண்ணி நீ சொல்லுவியா மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேல்ல. நீ விஜய் ஃபேன், நீ சொல்ல மாட்ட. ஆனா ரஜினி ஃபேனா வந்துட்டு ராஜ்மோகன் சொன்னார் நாங்க ஏத்துக்கணுமா? டேய் தற்குறி முண்டோம். அதுதான் ப்ரோ பண்ண கிங்ஸ்லி அவன் பண்ண தப்புன்னு எத்தனை வாட்டி சொல்றது உங்ககிட்ட? சொல்லி தொலை. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஜாலியா பேசு. உண்மைதானே பேசலாம் போல. தற்குறி முண்டோம். டென்ஷனா பேசுனது நீ அவனை சொல்லிட்டு இருக்கிற. முதல்ல உன் நாக்க நீ கட்டுப்படுத்துற. முதல்ல எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசு. ஒருத்தன் தன்னோட தலைவரை அபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அதுவும் டெத் அபியூஸ் பண்ணி சொல்லிட்டு கோர்ட்ல இருக்கான். அங்க வந்து நீ எப்படி ஆரம்பிக்கிற? உனக்கு முதல்ல அந்த மேனஸே தெரியல. ஆக்சுவலா கேட்டா அதை நான் கேட்டேன்னா உனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா? அப்புறம் கேட்பேன் உனக்கு 2 பொண்டாட்டி இருக்கான்னு கேட்பேன். இந்த மாதிரி நீ கேள்வி கேட்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ப்ரோ கிங்ஸ்லி நான் என்ன அட்ரஸ் பண்ணேன்? அவர் பண்ண தப்புன்னு தான் சொல்லி ஸ்டார்ட்டே பண்ண கான்வர்சேஷன். அவர்கிட்ட கேளுங்க, கபிலன்ட்ட கேளுங்க. கிடையாது. 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு நீ ஆரம்பிச்ச. 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு ஆரம்பிச்ச. இதுதான் நீ பண்ண முதல் தப்பு. வந்து முதல்ல ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சது 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு. அது என்ன பண்றது? ட்ரிகர் பண்ணி விடுறது. சரியா? என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? லேடிஸ போட்டு அபியூஸ் பண்றீங்க, அந்த பக்கம் ஒரு இது போட்டு நடிகர்களை போட்டு நடிகர்கள் ஃபேமிலியை போட்டு அபியூஸ் பண்றீங்க, அடுத்தது போய் உக்காந்துக்கிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் கமெண்ட்ல போயிட்டு டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதையே அவனுக்கு திருப்பி அவனா ரிப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணா ஐயோ என் போச்சு, என் மானம் போச்சு, மறுபது போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு கதற வேண்டியது. இன்னைக்கு காலையில கொண்டு எதுக்குடா ரஜினியை இழுத்து ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அபிஷியலோட பொறுப்புல இருக்கக்கூடிய ஐடிக்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான், அதை லைக் அடி தட்டிட்டு இருக்கிறான். இல்லம்பே நீ டேய் இங்க பாரு, உனக்கு தெரியலன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லலாம் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாது. சரி எனக்காக வந்து இருங்க ராஜ்மோகன் சாரி கேட்ட வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் ஏதோ சாரி கேட்கும்போது அவர் வில்லன் பார்ட்டி மாதிரி மாறிடும். ப்ளீஸ் அது போட்டுங்க. எனக்காக போட்டுருங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. மக்கள் எந்த மக்கள் அவங்கவுங்க பாத்துப்பாங்க.
அட சொல்லி இருங்க கபிலன் ப்ரோ, ப்ளே சும்மா பண்ணிடு. உட்காந்துங்கன்னு ப்ளே பண்ணுங்க. ஓ அப்போ வந்து அவர் சாரி கேட்டதை நீங்க மதிக்கவே இல்ல, கரெக்டா? ஏய், அவரே மதிக்கல. அதிகாரப்பூர்வ கேட்க சொல்றா. நான் சொன்னேன் ப்ளே பண்றேன் ப்ரோ. நான் சொன்னேன் இறந்து போன விக்டிமுடைய பேர் எதுவா இருந்தாலும், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தாலும், ஒரு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு லெஜெண்டா யாரு, நமக்கு தெரிஞ்ச பெரிய லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார் தான். அவர் பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உடனே பத்தியா அவரை பத்தி தப்பா பேசிட்டாருன்னு கோத்தி விட்டு பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சியில அந்த காலங்காலமா பண்ணுவாங்க. மாமனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது நான் வைத்திருக்கிற மரியாதை எவ்வளவு பெருசுன்னா அந்த மன்ற நிர்வாகிகளுக்கே தெரியும். அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. அவரை மாதிரி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதனால இப்படி சொன்னதால அவங்களுக்கு வருத்தமா? அப்ப நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னேன் லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார், லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார், இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? விஜய் ஃபேனா நீ வந்து விஜய் நேம் யூஸ் பண்ணி அதே ஸ்டேட்மெண்ட்டை நீ சொல்லுவியா நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன? விஜய் ஃபேனா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ விஜய் ஃபேனா நீ சொல்ல மாட்டேன், ஆனா அவன் ரஜினிகாந்த் ஃபேனா அவன் சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா? இதே எங்களெல்லாம் என்னன்ற நினைச்சு. சரி ஓகே. அதேதான் இப்ப நான் திருப்பி உன்கிட்ட கேக்குறேன். இப்போ அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்ல, சாரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெஜெண்ட் சொல்லிருக்கான், அதை நீ ஏத்துக்கிறே இல்லையா? அதுக்கு பதில் சொல்லு. நீ அவன் சொன்னதை கவனிச்சு சொன்னாலும் லெஜெண்ட் தானே கால. அவன் என்னடா சொல்றது? இல்ல எதுக்காக டீமிங் பண்ற? நீங்க ஒன்னு போட்டுருக்கீங்கல்ல, இவர் வந்து மனசார சொல்லன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பேசுறீங்க? அவரு மனசார சொல்லிருக்காரு. இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் உனக்கு புரிஞ்சுக்க. இங்க உனக்கு ராஜ்மோகன் சொல்லிதான் எங்களுக்கு வந்து தெரியுமா தலைவர் லெஜெண்ட்னு? ஏய் ஊரே சொல்லுதுரா, உலகமே சொல்லுது, எங்களுக்கு தெரியும். நீங்க தாண்டா கொண்டு வந்து விஜய் லெஜெண்ட் நீங்களே கொண்டு வந்து 2-3 வார்த்தையை சேர்த்துக்கிறீங்க. டவுன் டு எர்த்தா, வெங்காயத்துல எர்த்தா, அடுத்தது கிரவுண்ட் டு எர்த்தா. என்ன கேட்ட கேள்வி கரெக்டா? சரி அது ஓகே, அது ஓகே, உங்க இஷ்டம். இப்போ என்னோட கேள்வினா இல்ல ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குடா. ராஜ்மோகன் பேசினதுக்கு, கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் பேசினதுக்கு லயோலா மணியும் டிவிகே ரமேஷ்ன்றது கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த 2 நபர்களும் என்ன ட்வீட் போட்டாங்க? இல்ல ப்ரோ, அவரு பண்ண தப்புக்கு அவர் சாரி கேட்டாரு, அதை நோட்டீஸ் பண்ணீங்க. அது நீங்க இப்போ ஆடியோ ப்ளே பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இவ்வளவுதான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபேன் ஃபைட்ஸ் வந்து எஸ்கலேட் பண்ணணும்னு நினைக்கிறது நீங்க உங்க குரூப் தான் ப்ரோ. நீங்க தானே உள்ள இழுத்தீங்க ரஜினி பேரை. ரஜினி பேரை இழுத்தா ரஜினி ரசிகர்கள் வரதான் செய்வான். இந்த இடத்துல லயோலா மணியும் டிவிகே ரமேஷும் என்ன ட்வீட் போட்டாங்க, இது மட்டும் எனக்கு படிச்சு கேட்டேன் ப்ரோ. நான் அந்த பாயிண்ட் தப்பு, அவன் பண்ண தப்பு. அவரு சாரியும் கேட்டாரு, இப்ப பிளேயும் பண்ணியாச்சு ஆடியோ. அவர் என்ன பேசினாரு, சாரியும் கேட்டாரு. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சொல்லு. நீ சொன்னல ஏத்துப்பீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு சொல்றேன் கேட்டியா? அவன் நடுவுல ஒரு வார்த்தை யூஸ் பண்றான், அதாவது கோர்த்து விட்டு பிரித்தாளும் சூழ்ச்சின்னு. அது பின்னாடி யார் கபிலமா ஆக்சுவலா சொல்றாரு, சொல்லுங்க. தற்குறி. ஓகே ஃபைன், சொல்லுங்க ப்ரோ. அவனை பேசி முடிக்கிறதுக்குள்ள இப்பதான் பாரு, அவன் நடுவுல ஒரு வார்த்தை சொல்றான், அதாவது கோர்த்து விட்டு பிரித்தாளும் சூழ்ச்சி. அதாவது எங்க கோவத்துக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி அவன் பேசுறான். அதுக்கு பின்னாடி பத்தாதுன்னு மன்னிப்பு வேணுமா, நான் மன்னிப்பு சொல்றேன். இது என்ன போனா போட்டு மன்னிப்பு கேட்கறான்? சத்தியமா இல்ல ப்ரோ. நீங்க ஏதோ மூளைல குழம்பு போறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சத்தியமா கிடையாது ப்ரோ. டூமிலன்னு கூப்பிட்டா டீசெண்டா கூப்பிட்டா நிப்பாட்ட மாட்டேங்கிற, தற்குறின்னு கூப்பிட்டாதான் நிப்பாட்டுற. கொஞ்ச நேரம் இரேன். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு உங்ககிட்ட, அதாவது ஆதவ அர்ஜுனா வந்துட்டு இபிஎஸ் பேசினப்ப மன்னிப்பு கேட்டீங்கல்ல, சாஸ்தாங்கமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டீங்கல்ல ட்வீட் போட்டு. அந்த மாதிரி நீங்க வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. ஓஹோ ப்ரோ, இல்லடா அந்த மாதிரி நீ ஏன் தெரியுமா அந்த மாதிரி போட மாட்டீங்க? ஐயோ சாரி ஜிப்சி, ஏன் அந்த மாதிரி நீங்க போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எடப்பாடியால நாளைக்கு நமக்கு உபயோகம் ஏதாவது தேவைப்படும், கூட்டணி தேவை இருக்கிறதுனால நீங்க அதிகாரப்பூர்வமா காலில் விழுந்தீங்க. இங்க ரஜினியால உங்களுக்கு எந்த தேவை இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க தம்பி. இங்க அரசியல் களத்தை மாத்தவும் தெரியும், வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை மொத்தம் புரட்டி போடவும் தெரியும். சரியா? ரஜினி என்ன தம்பி சிரிக்கிற? நாங்க என்ன உங்களை மாதிரி அணில் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து போய் வாண்டடா போய் ஏதாவது வார்த்தையை கொடுத்தோமா? இல்ல சொல்ல அவன் எல்லா இடத்துலயும் அவன் தான் கால் விட்டுருக்கானே. காங்கிரஸ்ல விட்டாச்சு, எடிஎம்கேல விட்டாச்சு. இன்னைக்கு தேதிக்கு உனக்கு தெரியாத அப்டேட் ஒண்ணு சொல்லவா? மாம்பழம் கட்சி கூட உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்களாமே.
பேசு, மைக் ஆன் பண்ணி பேசு. பேசு ப்ரோ. யா ப்ரோ. இல்ல நான் சினிக்கிங் ஸ்டே பேசிக்கிறேன் ப்ரோ. அதாவது ரொம்ப சைல்டிஷான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. வைக்காதேன்றியா? நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜய் வந்து ரஜினி சார் ஃபேன் தான். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் வந்து அண்ணாமலை சீன் நடிச்சு தான் வந்தாரு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மறுவாதெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சுடா. ஃபேன் சொல்லிட்டு சாத்திட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. இல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தெரியுமா? அவரெல்லாம் நடிச்சு அந்த லயலா மணி போட்ட ட்வீட்டையும் டிவிகே ரமேஷ் போட்ட ட்வீட்டையும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் டிஎம்ல. அதை நான் படிச்சு காட்டுறேன். தம்பி உங்க கட்சியில இருக்க விஜய்னா டைரக்டா வந்து ரஜினி சாரை அட்டாக் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் தலைவனை அட்ரஸ் பண்ணுவாரு தெரியுமா? குழந்தைங்கன்றது இப்ப நான் எப்படின்றது நீங்க உங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க போட்ட ட்வீட்டை நான் படிச்சு காட்டுறேன். குழந்தைங்கன்றது எப்படின்றது நானே காட்டுறேன் உனக்கு. இல்ல அவனே உண்மை ஒத்துக்கிட்டான். டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அவனுக்கு. இன்டைரக்டா பண்ணுவான். சரியா? ஒரு டிவிகே கட்சியில இருக்கிற மைக்க கேட்டு வந்திருக்கணும் இல்ல ஜிப்சி? இல்ல அவன் எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. டைரக்டா அட்டாக் பண்ணதுலன்றாங்க. டைரக்டா நான் வார்த்தையை போட்டு தான் பேசுறான் பாருங்க. டைரக்டா பண்ற அளவுக்கு அங்க திராணியும் இல்ல தைரியமும் கிடையாது. இன்டைரக்டா பண்ணுவாங்க போல. கட்சியில இருக்கக்கூடிய லயலா மணி என்ன பொறுப்புல இருக்கிறாப்ல? ஐ எம் ஏ சோசியலிஸ்ட், கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். அவர் போட்டிருக்கிறாரு ட்வீட். படிக்கிற நல்லா கேளு. இணை செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர். திமுகவின் ஒட்டுமொத்த கொத்தடிமைகளையும் தொலைக்காட்சி விவாதங்களையும் யூடியூப் சேனல் நேர்காணலில் கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கதறவிட்டு வருகின்ற எண்ணன் பாத்துக்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். டேய் என்னடா இது வாழ்த்துக்கள்? அடுத்தது அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு எதிராக திமுகவின் இணைய கூலிப்படை அவதூறும் கேலியும் செய்து வருகிறது. உங்களின் அவதூறுகள் எங்களை ஒன்றும் செய்யாது. அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம். கருத்தியலையாக பேச முடியாத கூலிப்படை கும்பல் அவதூறை கையில் எடுத்துள்ளது. எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். களத்தில் சந்திப்போம். இது என்ன நீ சொல்ல வர? அப்ப அவர் பேசுனது சரின்றாப்ல லயலா மணி. ரஜினியை டெத் அபியூஸ் செய்தது சரின்னு சொல்ல வர, அப்படிதானே? மைக் ஆன் பண்ணி சொல்றான். தைரியமா திராணி இருந்ததுன்னா மைக் ஆன் பண்ணி பேசு. வக்கு இருக்கா இல்லையா? அதுக்கும் வக்கு இல்ல ப்ரோ. நீங்க கான்டெக்ஸ்ட் வந்து மாத்த ட்ரை பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா ட்ரை பண்ண இங்க ரஜினியே டெத் அபியூஸ் பண்ணதுன்றா கண்டென்ட் புரியுதா? அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம திமுக இது அரசியல் பக்கம் திருப்பி விடுறதுக்கு எவ்வளவு தர எச்சத்தனம். இல்ல ப்ரோ, நீங்க கண்டென்ட் இவ்வளவு இன்டெப்தா ஆராய்ச்சி பண்ண வேணாம். கொஞ்சம் பேசிக்கா காமனா கொஞ்சம். உன் கட்சியில யாராவது ஒருத்தருக்காவது பொறுப்பு இருக்கான்னு பாக்குறது அதை படிச்சு காட்டினேன். எப்படியா சின்ன பசங்களுக்கு பொறுப்பு இருக்கா? பொறுப்புணர்வோட நீங்க பேசுறீங்களா? பொறுப்புணர்வோட நீங்க ட்வீட் போடுறீங்களான்னு அதுக்குதான் இப்ப நான் படிச்சு காட்டினத. எனக்கு இத திமுக இருக்கக்கூடிய இது திமுக காரங்க உள்ள கொண்டு போய் அவங்க வேற மாதிரி நேத்து ட்வீட் போட்டாங்க. திமுக காரங்க அவங்க வேற மாதிரி ட்வீட் போட்டாங்க தம்பி. அவங்களுடைய உள்ள இருக்க தேவையான அந்த முழு வீடியோல எவ்வளவோ திமுக பத்தி நீங்க பேசின கண்டென்ட் அதை எடுத்து அவங்க வீடியோவா போட்டாங்க. நான் அதை பத்தி கேள்வி கேட்க வரல. நான் கேள்வி கேட்டது இறந்தவர்கள் அஜித்குமாராக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்னா நீ எதுக்குடா எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருவாரு? நீ எதுக்கு எதை நீ எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு 10 செகண்ட் எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க. கூட ஒரு வார்த்தை இன்னொரு பெயரையும் சேர்த்து இருந்து இல்ல நான் இவரையும் சேர்த்து நான் சொல்லியிருந்தா அது என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ரைட்டு, நீ எக்ஸாம்பிள் சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்கலாம். அது என்ன எதுக்காக ரஜினிகாந்த் பேரை எதுக்கு உள்ள இழுத்துட்டு வந்தீங்க? சரி ப்ரோ, தப்பு தான். எனக்கு 10 செகண்ட்ஸ் என்னன்னா தப்பு. இருங்க ப்ளீஸ் இருங்க ஒரு 10 செகண்ட் கொள்கை பரப்ப சரி தப்பு இருங்க. நீ படிச்சவன் என்னடா இது? என்னடா அர்த்தம் இது? இதுக்கு மட்டும் சொல்றா. அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம். கருத்தியல் ரீதியாக பேச முடியாத கூலிப்படை கும்பலை அவதூறை கையில். இது என்னடா அவதூறு இருக்கு? ஏதாவது எடிட் பண்ணாங்களா? மார்பிங் பண்ணாங்களா? இல்ல வந்து என்ன பேச விட்டுங்களா ப்ளீஸ்? ஒரு 1 செகண்ட். யா, தப்பு நடந்து போச்சு. இப்ப எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? நீங்க இருக்கீங்க, கபிலன் ப்ரோ இருக்கீங்க, சினிக்கிங் ப்ரோ இருக்கீங்க, நீங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் தானே. நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா ட்வீட் போட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு. நாங்கள் பேசிய தவிர சாரி கேட்டாரு. வீடியோவே சாரி கேட்டாரியா? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 26 எலெக்ஷன்ல சந்திப்போம். போ, ஓட்டு எங்க கையில தாமா இருக்கு, உங்க கையில இருக்கு. வா
பாத்தீங்களா, அதுதான் சொல்றீங்க நீங்க திருப்பி திருப்பி. பாத்தீங்களா, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா வர மாட்டீங்க, ஒரு பாயிண்ட்க்கு வர மாட்டீங்க. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, திருப்பி எப்படி விஜய் ஃபேன்ஸ் அடிக்கணுங்கிற ஒரு ஆங்கிளே இருக்கீங்க பாத்தீங்களா டுமிலு, நீங்க. எனக்கு ஒரு கேள்வி டுமிலு. நீ சொல்லுங்க சொன்னா சொல்லுங்க. வந்துட்டு ராஜ்மோகன் கேப்பானா? இல்ல ப்ரோ, அவர் பண்ண தப்பு நீ நான் அக்செப்ட் சொன்னா பண்ணிக்கிறேன். ஆனா ராஜ்மோகன் நீ கேப்பானா மாட்டானா? இந்த ஆனா ஆவண்ணா கண்டிப்பா இதெல்லாம் கேட்கும். கேட்காத. நீ சொன்னா இல்ல ராஜ்மோகன் இல்ல, கேப்பானா மாட்டானா? என்னால ரீச் பண்ண முடியாது. இப்ப உண்மைதான், அந்த அக்செப்ட் டிவிகே ரமேஷ் பண்ணிக்கிறேன். கிட்டயும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. டிவிகே ரமேஷ் ஒரே நீ சொன்னா கேட்க மாட்டான்ல. அப்ப நீ என்ன வந்து தற்குறித்தனம்டா, எவ்வளவு கேவலமான ஒரு தற்குறித்தனம். அவர் எதுக்காக கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு? நீ அங்க திமுக பத்தி நீங்க எவ்வளவோ நீங்க வந்து யூடியூப் சேனல்ல டிவிகே கட்சியில பேச்சாளர்கள்லாம் வந்து நீங்க ஊடக விவாதங்களையும் எவ்வளவோ திமுக விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வைரல் ஆச்சா, கான்ட்ரஸ்ட் ஆச்சா? இல்ல. நீ ரஜினிகாந்த் அப்படின்ற பெயரை, இறந்தவர்கள் பெயர் ரஜினிகாந்தா இருந்தாலும் அந்த பெயரில் நான் சேர்ப்பேன்னு சொல்லி நீ சொன்னதுதான் இங்க பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனையை பத்தி பேசுறான்னா அதை பத்தி இங்க ஒருத்தனும் பேசல. உங்க கட்சியில இருக்கிற எவனும் அதை பத்தி பேசல. நாங்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ப்ரோ இருங்க, நான் சொல்றேன். இல்ல, ரஜினிகாந்த் யூஸ் பண்ண தப்பு எல்லாமே தப்பு தான். அதை அக்செப்ட் பண்ணி தானே பேச ஆரம்பிக்கிறேன். செயலாளரும் சொல்லி வச்சு நீங்க யார் சொல்லி இந்த மாதிரி ஆடுறீங்க? ஆமா, நாங்க இன்னொரு நாங்க நடிகர்களை டெத் அபியூஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இல்ல கிங்ஸ்லி ப்ரோ பேசினாரு கரெக்டா. இப்ப நீங்க சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த ஊடக பேச்சாளர் ஜெகதீஷ வந்து கத்தியில உங்களை யாராவது குத்துனாலும் குத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசினதா சொல்லி அவர் தானே வீடியோல போட்டாரு. அவர் தானே காணொலியில சொன்னாரு. நீங்க தானே உங்களுக்கு நீங்க பண்ணதானே சொன்னாரு அவரு. இந்த மாதிரி எனக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதுன்னு சொன்னார்ல இல்லையா? இல்ல ப்ரோ நான் சொல்யூஷன் பேஸ்டா கேள்வி கேக்குறேன், புரியுதா? சொல்யூஷன் என்ன பண்ணலாங்கிற பேஸ்ல क्वेश्चन கேக்குறேன். அதுக்காக நீங்க வரீங்களா? அவர்தான் அப்பையில இருந்து சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்காருல்ல. அடுத்தது டிவிகே ரமேஷ். அடுத்து இந்த டிவிகே ரமேஷ் அதுல என்னன்னா மாநில இன செய்தி தொடர்பாளர், தவக்கல டிவிகேல இருக்கிறப்பல இவர் என்ன சொல்லியிருக்காப்ல, இந்த குட்டி பையன் என்ன சொல்லியிருக்காப்ல பாருங்க. உங்கள் அன்பு ராஜ்மோகன் அண்ணா, உங்கள் குரலை ஒடுக்குவதாக நினைத்து எந்தவித உள்ளர்த்தமும் இல்லாத பேச்சினை திட்டமிட்டு உள்ளர்த்தம் புகுத்தி புறவாசல் வழியாக மோதி பார்க்க நினைக்கிறது கபட நாடக கம்பெனி. இதை அவர்கள் செய்யவில்லை என்றால் தான் ஆச்சரியம். ஏனென்றால் ஆபாசமும் பொய்யமும் முழு உருவமாய் அரசியல் வரலாறு கொண்ட கும்பல் இதை ஒன்று பல்வேறு கபட வேலைகளையும் மிரட்டல்களையும் அட்டாக் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நீங்க இப்ப எழுதுறத ஒன்னாலே கேட்க முடியல, உங்களால எழுதுறத ஒன்னாலே கேட்க முடியல, அப்புறம் எங்களால எப்படி கேட்க முடியும்? முதல்ல கேள்றேன். ஏவி விடும் வேலையை செய்யும் இவர்களின் இது போன்ற இழிவு செயல்கள் மேலும் உங்களுக்கு பலத்தினை கூட்டும். எத்தனை ஆதட்டல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் வந்தாலும் சகோதரனாய் உடன் நிற்போம். காலம் நமது, களம் நமது, வெற்றி நிச்சயம். டேய், இப்ப நான் என்ன கேக்குறேன், எனக்கு ஒண்ணு மட்டும் பதில் சொல்லு. இதுக்குள்ள திமுக என்ன வேலை பத்துச்சு மட்டும் சொல்லு. இல்ல, இந்த நீங்க படிச்ச ட்வீட்டோட மீனிங் என்னன்னா, நீங்க டெத் அபியூஸ் பண்ணது கரெக்ட், எதுக்கும் பயப்படாதீங்க, அதை அப்படியே திருப்பி செய்யுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்றப்ப. ரஜினி ரசிகர் ட்விட்டர்ல அந்த வெளியில எடுத்து போட்டது ஒரு ரஜினி ரசிகர். இத இன்னொரு காமன் ஐடி உள்ள எடுத்து போடுறாப்ல, அது எல்லாருக்கும் வைரல் ஆகுது. இதுல கட்சியை உள்ள அரசியல திணிச்சு இது இந்த பக்கமா திசை திருப்ப நினைக்கிறது யாரு? இது அரசியலா மாத்தும் நினைச்சது யாரு சொல்லு? பேசுனது டிவிகே, கேட்டது நெறியாளரு. நெறியாளர் வந்து ரஜினிகாந்த் பெயரை எடுத்து அவர் கேள்வி கேட்கல. இவரா வாண்டடா உட்காந்து எக்ஸாம்பிள் வெங்காயம் வெள்ள புண்ணாக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஒரு பெயரை உள்ள எடுத்து பேசிவிட்டு திமுக இது பண்ணுது, திமுக இது வந்து இது பண்ணி விடுதுன்னா, எனக்கு நான் திமுக பத்தி நாங்க அங்க அதே வீடியோல அதே நேர்காணல்ல திமுக பத்தி அவங்க பேசிருக்கிறீங்க, நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அது திமுக ஐடிகள் எவ்வளவோ எடுத்து போட்டிருக்கு. நான் அதை கேள்வி கேட்கல. உள்ள ரஜினிகாந்த் பெயரை வந்து இறந்தவர்கள் பட்டியலில் ரஜினிகாந்த் பெயர் இருந்தாலும் அது குறிப்பிட வேண்டியது என்னோட கடமைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? பதில் சொல்றேன். ரவி சார் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா கொள்கை பரப்பச்செயலாளர், இணை பரப்பச்செயலாளர் என்ன வேணாலும் வாய் திறந்து பேசுவீங்களா நீங்க? இருங்க ப்ரோ, நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. ரவி சார் டாக்டர் இருக்காரு, அவரு தெரியும், உங்க ஃப்ரெண்டு தான். இருங்க சொல்லு. உங்க கட்சியில தான் வந்து எங்க இதுல இருந்து பேச்சாளர்லாம் வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தனை வர சொல்லு, பேசுவோம். வர சொல்லு, பக்கு இருந்தா வர சொல்லு. கட்சியில பொறுப்பு இருக்கிறவன எவனா வர சொல்லு. இப்படி ஒரு தரங்கட்டத்தனமா உட்காந்து ஒரு கட்சியில ஒரு பொதுச் செயலருக்கு நல்ல பழக்கமா இருக்கிற, உங்க கட்சி தலைவருக்கு நல்ல பழக்கமா இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிற ஆளு ஒரு பொறுப்பான ஒரு பேட்டி கொடுக்கணும். எதுக்கு நடிகரை உள்ள எடுக்கிறீங்க? இல்ல ப்ரோ அது தப்புதான், அதை அக்செப்ட் பண்ணி அபிஷியல் ஐடியில நான் பேசியது தவறு. மாண்புமிகு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்களுக்கு நான் ரஜினி ரசிகர்களிடம் நான் தாழ்மையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் போட சொல்லு ட்வீட்டர்.
அப்ப பேசு. ஓகே சார், ஓகே ஓகே, நான் பண்ண தப்பு பண்ணிக்கிறோம். இருங்க நான் பேச விடுங்களேன், ஒரு 1 மினிட் தான். இதுக்கு முட்டு இதுல இணை தலைவர் வேற, இதுல லொட்டுலஸுக்கு செய்தி தொடர்பாளர்கள் வேற. என்ன உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கு? உங்களுக்கு மட்டும் தான் வலிக்குமா? மத்தவனுக்கு எல்லாம் வலிக்காதா? தம்பி, நீங்களே வந்து எங்களை பார்த்தா சினிமாக்குள்ள வந்தீங்க, அப்ப எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? என் தலைவனை பார்த்தா நீங்க சினிமாக்கே வந்தீங்க, எங்களுக்கு எப்படி வலிக்கும்? நீ போட்டுக்க தம்பி, ஸ்மைல் எல்லாம் போட்டுக்க, அது எல்லாரும் பார்க்க தான் செய்யறாங்க. பதில் சொல்ல முடியல, உன் கட்சியில பேசுறதுக்கு தயாரா இல்ல. இவன மாதிரி காமெடி பீஸ் 2 ஒண்ணா அமுச்சு விடுவாங்க. எனக்கு ஆக்சுவலா ஒரு டவுட் இருக்குடா, உங்ககிட்ட கேக்குறேன், பதில்